11 மணிக்கு பெண்கள் ஜெபம் மற்றும் வார ஊழியங்கள் நடைபெறுகிறது. 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. கிறிஸ்துமஸ் ஆராதனை 9 மணிக்கு உண்டு. மதியம் உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. தெரிந்த நண்பர்களை, குடும்பங்களை அழைத்துக் கொண்டு வரும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சி நேரம். கர்த்தர் செய்த நன்மைகள் இருந்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேவன் செய்த நன்மைகள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் செகண்ட் சர்வீஸ்ல நான் ரொம்ப பாரத்தோடு எங்க அக்காவுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். பாஸ்டமாவே சபையாரை கேட்டிருந்தேன். ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி நேர்த்தியாய் நல்ல முறையில் ஆயிடுச்சு. கடவுளுக்கு கோடி நன்றி சொல்றேன். வர புதன்கிழமை 24ஆம் தேதி இன்னும் ஒரு கண்ணும் ஆப்ரேஷனுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டேட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எல்லாரும். வெள்ளிக்கிழமை எனக்கு ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. புதன்கிழமையும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அலைஞ்சி திரிஞ்சிட்டு வந்தேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. வீட்டு ப்ரேயரை சந்திக்க போறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏதோ கர்த்தர் எங்க ஹவுஸ் ஓனரை வச்சு நேர்த்தியாய் நடத்தி முடித்தார். கோடி நன்றி. இன்னும் கண்ணு ஆபரேஷன் பண்ண போற கண்ணுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி சாமி தேவனை சாட்சி கர்த்தருடைய மகிமை பொறுத்து நான் ஒரு மகிமை நிறைந்திருப்பதா. ஹல்லேலூயா. அது மாதிரி இப்போ சிட்டி வேல்ல விஜய் சந்தியா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணோம். எல்லா வருஷத்தோட வித்தியாசமா பண்ணோம். மகிமை ஒரே ஒரு ஊழியம் ஒரு குரூப் எந்த குரூப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே குரூப்பை ஆண்டவர் நம்ம எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் நடத்துவோம். நாங்களாம் நம்ம பீப்புள் மட்டும்தான் வருவாங்க. அங்கே கிறிஸ்துமஸ் பண்ணிட்டு நம்ம கொண்டாடிட்டு வருவோம். அப்படி இல்லை, ஹோல் அப்பார்ட்மெண்ட் யார் இன்னும் அதை கொண்டு வந்து யாருன்னா ஆண்டவர். அது காரணம் என்னன்னா அவங்க ஜெபம். ஏன்னா நம்ம இந்த மாசம் 1ஆம் தேதி பண்ற ஜெபத்துல நம்ம இதுதான் இதை பண்றோம். ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு யார் எதிர்த்து இருந்தாங்களோ அவங்களே சொல்றாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறது வேண்டா சொன்னாங்க. நீங்களும் பீப்புள் நினைக்கிறேன் எல்லாம் வந்து பார்த்து பண்ணி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெருமையா இருந்தது. நம்மள பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் கம்மி தான். இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப பெருமையா அதே சமயத்துல நம்ம நல்லா பீப்புளும் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. பிராக்டிஸ் பண்ணி அது மாதிரி அவங்களும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல உள்ள மற்ற பீப்புளும் நல்லா டான்சஸ் எல்லாம் பண்ணி நல்லா இது பண்ணாங்க. தேர் இன்வால்விங். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக பாஸ்டர் நல்ல மெசேஜ் கொடுத்தாரு. நம்ம விதைத்து இருக்கிறோம். நிச்சயமா அது பள்ளிக்கு பெரும் நினைக்க பகிரணும். இந்த மக்கள் எல்லாம் அந்த ஒவ்வொரு தவறுகளும் ரசிக்கப்படணும். அது அனைவருக்கு நன்றி. பாஸ்டருக்கு நன்றி. பாஸ்டருக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கே மகிமை. இவ்வளவு பலவீனங்கள், குடும்ப சூழ்நிலைகள், அம்மாவோட சரீர பலவீனங்கள் அதில் உள்ளதுதான்.
ஏதோ நம்ம கேட்பதற்காக இல்லை, அதெல்லாம் நம்ம முன்மாதிரியாக ஒரு திஷ்டாந்தமாக வைத்திருக்கிறோம். அதுக்கு மத்தியிலையும் ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லாம நம்ம தேவனுக்கும் நம்ம ராஜகோபாலியாவுக்கும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை நல்ல உற்சாகம். ஆண்டவருக்கு மகிமை இன்னும் பலன் தருவாராக. அடிக்கடி சொன்னதான் எனக்கு ஒரு மனிதனை உயர்த்துவதல்ல. ஆமென் சொல்லுங்க. சொல்லாம போயிட்டா எனக்கு நிறைவா இருக்காது. சிலர் அப்படி யோசிப்பாங்க, பேசுவாங்க. கொஞ்சம் கூடுமான ஒரு இடம் கொடுக்காமல் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆமென் சொல்லுங்களேன். எப்படி பார்த்தோமோ அப்படி இன்னும் ஓடுறது, இன்னும் உழைக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் பிரயாசம் வீணாய் போகாது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. வேற சாட்சிகள் இருக்கா? சரி. உண்மையாகவே ஒரு டயர்டா இருந்தது நேற்று. ஒரு அட்மாஸ்பியரு வாங்க, ஒவ்வொரு வருஷம் இருந்தது போல் இல்லை. உள்ள வந்தாலே டிம்மா இருந்தது, லைட்டு கிடையாது, சேர்ஸ் கம்மி, எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆனாலும் சோர்ந்து போன நேரத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்கே ஒரு 5 ஆண்டுகளாக சுத்தமல்லியில் வந்து நான் டிபிஎம் சர்ச்சுக்கு தான் அங்கே போவேன். இங்கே வந்ததுனால வந்து எனக்கு வேலை போடுறதுனால காலையில் ஒரு ஊர்லேயே வந்து வேலை இருந்தால் ஏஜி சர்ச்சுக்கு, அதே மாதிரி வந்து சென்னையில் வந்து எனக்கு வேலை இருந்தால் நான் ஏஜி சர்ச்சுக்கு வருவேன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு மூக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா வந்து கட்டி, அது ரொம்ப, நான் 2-3 தடவை வந்து இங்கே காலையில் வந்து ஒரு பொருத்தனை பற்றி ஜெபம் பண்ணால் எனக்கு சரியாகும் சொல்லிட்டு நான் இது பண்ணியிருந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு வந்து பயந்துக்கிட்டே இருந்தேன், பெரிய கட்டியாக இருக்க எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏதாவது இது கூட ஆபத்தை வந்து அது பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போயிருச்சு, பெரிய இது மாதிரி வந்து போயிருந்தா. ஏன்னா 7 வருஷம் ஆச்சு. சரி, அப்படியே வந்து பயந்துக்கிட்டே இருக்கல வந்து ஆண்டவர் வந்து எனக்கு ஆஸ்பத்திரியில் வந்து இங்கே போர் ராமச்சந்திராவில் போயிருந்தேன். இங்கே உங்களுக்கு வந்து ஒரு 5 நாள் வந்து நீங்கள் பெட்டில் இருந்தால் தான் பண்ண முடியும், ஏன்னா உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கு, அது உயிர் கூட வந்து கொஞ்சம் ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிற மதுரையில் போய் அப்போலோவில் போய் கேட்டேன். இங்கே லேசரில் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும், சரியாக போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு கிருபையாக வந்து சாயந்தரம் வந்து சாயந்தரம் வந்து எனக்கு அதுக்கு முந்தின நாள் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டாங்க. சாயந்தரம் போல் வந்து அப்போ போய் பெட்டில் வந்து அட்மிட் ஆகினேன். காலையில் வந்து 1 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு 1 மணி நேரம் வந்து பெட்டில் இருந்துட்டு என்னை உடனே எந்திரிச்சு உட்கார வச்சுட்டாரு. ஐசியில் உட்கார வச்சு என்னை எந்திரிக்க வச்சுட்டாரு. எனக்கு அப்பயே வந்து அந்நிய பாஷையில் ஆண்டவரே சோத்திரம் சொல்லி அப்பயே பேச ஆரம்பிச்சிட்டேன். பிறகு எனக்கு சாயந்தரம் போல் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஆண்டவர் வந்து என்ன ரசிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு, நான் பூர்வீகம் வந்து ஆர்சி நாங்கள், ஆனால் ஆண்டவர் வந்து நான் ரசிக்கப்பட்ட நாட்கள் முதல் கொண்டு என்னை இம்மட்டுமா பாதுகாத்து இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சிருந்தாரு. ஆண்டவருக்கு கோடாபடி சோத்திரம். பேர் என்ன? உங்க பேர் என்ன? அன்பரசன். அப்படியே கண்ணு மூடி ஒரு ஜெபம் பண்ணலாம். ஐயாவுக்காக கரங்களை நீட்டலாம். இயேசுவின் நாமத்தில் அருமையான எங்கள் சகோதரர் அன்பரசனை நாங்கள் சபையாராய் ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே உங்க மகிமை இன்னொரு விசையாக இந்த சரீரத்தை நிரப்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. உங்க மகிமையான கரம் இப்பொழுது அன்பு சகோதரனை தொட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல முறையில இந்த கட்டி நீக்கினதற்காக ஸ்தோத்திரம். மீண்டும் எந்த ஆண்டவரே பிரச்சனை வராதபடி அந்த இடத்துல எல்லாம் ஆமென் அல்லேலூயா வேரோடு பலவீனங்கள் பிடுங்கி போடப்படும்படியா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறோம். அன்பு சகோதரனை பலவீனப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற எந்த கிரியைகளும் வாய்க்காதே போகட்டும் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு பின்பு இன்னும் புதிய ஆசீர்வாதங்களை வேலையிலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் காணும்படியாக கர்த்தருடைய கரம் இப்பொழுது மகனை தொடுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இன்னும் பெருக பண்ணுங்க, கர்த்தருக்குள் வளர கிருபை செய்யுங்க. அப்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அறுவடை செய்தான். அதுபோல பல மடங்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக ஆசீர்வாதங்களும் மகனை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு இரட்சகர் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல சாட்சிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வருடத்தின் கடைசி நாட்களில் ஜெபம் பண்ணுங்கள். குடும்பனவரை நம்ம யோசித்த நேரத்தை உங்களுக்கு நீங்களே செலவு பண்ணி ஆண்டவரோடு
பேச நல்ல ஒரு நாட்களை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். நான் சொன்னது போல சோர்ந்து போய் அந்த உள்ள நுழையும் போதே ஒரு ஆவி போயிடுச்சு. என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னு தெரியல, என்ன பாட போறாங்கன்னு தெரியல, அப்படிதான் நினைச்சோம். ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார். அதே போல பிரசங்கம் பண்ணிட்டோம். அந்த லைனை பார்த்தேன். முன்ன இருந்த எல்லா பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப சைலண்டா திரும்பவே இல்லை. எல்லாம் இங்கேயே கவனிச்சாங்க, வார்த்தைகளை கவனிச்சாங்க. முடிஞ்சு வந்து அந்த ஸ்டேஜ் ஓரமா உட்காரையில ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். நல்ல அறிவான பையன் தான். அவன் வந்து கேட்டான், அங்கிள் நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? நான் என்னடா சொன்னேன்னு கேட்டேன். இந்த இயேசுவை பத்தி சொன்னீங்க உண்மையா? ஆமா உண்மைதான், என்ன டவுட்ன்னு. ரொம்ப சந்தோஷமா வீடியோ கூட எடுத்துருக்கோம். ஆமா அவன் சொன்னான், இல்ல சின்ன பிள்ளை, அவனே சின்ன பையன் தான். சின்ன பிள்ளையா இருக்குல்ல, பேனா காண போச்சு. அப்ப நான் ஏசப்பா எனக்கு பேனா வேணும்னு கேட்டேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என் காலு கீழே ஷூ, ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போல, ஸ்கூலுக்கு ஷூ கீழே அந்த பேனா இருக்குது. ஆச்சரியமா இருந்தது அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தான். நான் சொன்னதை கேட்டியா? ஆமா கேட்டேன். அதனால உங்ககிட்ட வந்து நான் கேட்கிறேன், நம்புவியா தொடர்ந்து? நம்புவேன், ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. இப்ப நீனா தானே வந்து பேசுனேன், என்கிட்ட யாரும் சொன்னாங்களா? இல்ல, நானே தான் வந்து பேசுனேன், சொன்னதெல்லாம் கவனிச்சேன் அப்படின்னா. இதுதான் சாட்சி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இல்ல உண்மையா ஆண்டவர் பாலகர்களையும் சொல்லுவார். ஆமே, சின்ன வயசுல ஆண்டு பிடிச்சிட்டாரு. அந்த வீடியோ கூட நீங்க அப்புறமா கேட்கலாம், ஒரு நாள் போடலாம். வேற இடங்கள்லாம் நேரம் மனு போட்டிருப்பாங்க. நமக்கு அந்த பழக்கம் வரல, அது இன்னும் வர மாட்டேங்குது. ஒரு அழிலியா சொல்லுங்க, அது வந்து நேரம் சர்ச் கட்டி இருந்திருக்கலாம். ஒரு அழிலியா சொல்ல மாட்டேங்க. சரி, கர்த்தர் ஆண்டவரை நடத்துவார். ஐயாட்ட நான் ஷேர் பண்ணுவேன் சொன்னாரு, இது தெரிஞ்சு சொன்ன சாட்சி, இது தெரியாமல் அங்க உள்ளவர்கள் வராமே. ஆமா, கடைசி அந்த செக் போட்ட ஷர்ட் கொஞ்சம் எங்கா இருந்தது, ஓடி வந்து கவனிச்சார் அவரு. அதெல்லாம் உள்ள ஆண்டவர் கிரியை செய்வார். ஆமே, என்னதான் அவங்களை ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்தாலும் இவங்க செய்யணும், ஏதோ இவங்களுக்குள்ள இருக்குன்னு நம்ம எல்லாரையும் குறித்து கத்துறாங்க. ஆமே, நம்மை கனப்படுத்தினார். நம்மை கனப்படுத்தின தேவனுக்கு ஆமே 1000 ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா. வாய்ப்பை கொடுத்தாருமே ஐயா அவர்களுக்கோ அங்கு உள்ளவர்களையும் நம்ம தொடர்ந்து ஜெபத்துல தாங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, கண்களை மூடலாமா? இயேசுவின் நாமத்தில் பிதாவே, எங்களோடு பேசும். ஆமே, அல்லேலூயா. வேண்டிய வார்த்தைகளை தாரும், ஆசீர்வதியின் தடைகளை எடுத்து போடும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமே. நல்லா உற்சாகமா ஒரு ஆமேன்னு சொல்லும். பிரதர்ஸ் பக்கம் ஒரு ஆமேன்னு சொல்லு. சத்தம் வரல. அல்லேலூயா. சரி, நம்ம சில பகுதியை நாம் ரோமர் எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். முதல் வசனம், இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் தள்ளிவிட்டாரோ? God has rejected. ஆமே, ஆண்டவர் வந்து தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாருன்னு தான் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பவுல் சொல்றாரு, தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? பவுலா இது? ரோமர் எழுதினது பவுல் தான். எஸ் சார். சரி, லூக்கா எழுதினது எத்தனை புத்தகம்? திடீர்லாம் கேட்காதீங்க, இதுதான் சமணம். சீக்கிரம், லூக்கா மருத்துவ எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறார்? அப்போஸ்தலர் புத்தகமும் லூக்காவும் 2 புத்தகம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, படிங்க கொஞ்சம். நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நானும் நம்ம எல்லாம் சேர்ந்து தெரிந்து கொள்ளலாம். பவுல் எழுதுகிற வார்த்தை, ஜனங்களை தள்ளி விட்டார் என்று கேட்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வார்த்தை, தள்ளி விடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பவுல் கேட்கிற, ஜனங்கள் எல்லாம் தள்ளி விட்டாரா அப்படின்னு சொல்லி, இல்ல தள்ளி விடல அப்படின்னு சொல்றாரு. நானும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன். ஆமே, பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன். தள்ளி விடப்பட்ட நிலைமை, இதுதான் ஆண்டவர் என்னோடு சொன்னதுனால அது கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். அநேக நேரம் நமக்கும் ஆண்டவர் நம்ம தள்ளி விட்டாரோ, ஆமே, ஆண்டவர் நம்மளை புறக்கணிச்சிட்டாரோ நினைப்போம். ஆனால் புறக்கணிக்க கூடிய சூழ்நிலைகள் பைபிள்ல இருக்கு. நம்முடைய ஜனங்களை ஏன் புறக்கணித்தார், ஏன் தள்ளி விட்டார் அப்படின்றத ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற. அப்போ நம்மளை தள்ளி விடாமல் இருக்க காரணம், ஆமென், கிருபையின் காலத்தில் வாழுகிறதுனால தள்ளி விடாமல் இருக்கிறார், நம்மளை சேர்த்து கொள்ளுகிறார். ஆனால் தள்ளிவிடப்பட்ட காலங்கள் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த நிலைமைகள் திரும்ப வரலாம். அப்ப பழைய ஏற்பாட்டுல திருஷ்டாந்தமாய் ஏன் ஜனங்களை தள்ளிவிட்டார் என்பதை கர்த்தரே எழுதி வைத்திருக்கிறார். அதை மட்டும் நம்ம தியானித்து இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல, ஆமேன், என்னையும் அல்ல இன்னும் எல்லா ஜனங்களையும் தள்ளிவிடாமல் நேசித்து உங்க அன்பை வெளிப்படுத்தி ரட்சிங்க ஆண்டவரே. நல்லது. நீங்க நம்ம ஜபிக்கிறதற்கான ஜபத்திற்கான பதில் கிடைக்கணும்னா இப்படிப்பட்ட நாமே வசனங்களை ஆராய்ந்து
ஜனங்கள் தள்ளிவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் திரும்ப ஆண்டவர்கள் வரும்படி. ஆமே. ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் சத்தியங்களை அறிந்து கொள்ள நம்ம தியானித்து ஜெபம் பண்ணும்போது, நம்ம அர்ப்பணிக்கும் போது ஜனங்கள் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப பவுல் கேட்கிறாரு, ஜனங்கள் எல்லாரையும் தள்ளி விட்டீங்களா? இல்ல, தள்ளி விடவில்லை. அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதத்துல 77:7. சங்கீதம் 77:7 வேகமா வாசிங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? அப்படி சந்தேகம் நிறைந்த அந்த வசனத்தை தாவீது எழுதுகளை பார்க்கிறோம். முற்றிலும் அவருடைய கிருபை அற்று போயிற்றோ? கர்த்தர் முற்றிலும் தள்ளி. இப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க. அவன் சர்ச்சுக்கு போனா ஏற்றுக்கொள்வார்களா என்று அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த சூழ்நிலை நம்ம இன்னும் தேவனோடு நெருங்க நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆத்துமாக்களை தேவன் கொள்ளை பொருளாக நமக்கு நிச்சயமாய் தருவார். சில குறிப்புகளை மட்டும் நாம் தியானிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகத்துல the book of Leviticus, லேவியராகமம் அதுல 26ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். 26. நான் திரும்ப சொல்றேன், இன்றைக்கு செய்தி தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? பவுலுடைய சந்தேகம். சொல்றாரு, இல்ல, தள்ளி விடவில்லை. ஏன்னா புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படி தேவன் சவுலை பவுலாக மாற்றி அனுப்புகிறார். அனுப்பும் போது அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பழைய சவுலாகவே பார்க்கிறார்கள். அப்ப சொல்றாரு, எல்லாரையும் ஆண்டவர் தள்ளி விட்டாரா? இல்ல, ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்த என்னையே ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. அதுல என்ன அர்த்தம்? இப்படி ஆண்டவருக்காக வைராக்கியம், பிதாவுக்காக வைராக்கியம் பாராட்டினான் விசுவாச சபைகளை துன்பப்படுத்தி ஸ்தேவான் சாகிறதற்கும் நான் காரணமாய் இருந்து, அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் கரங்களில் லெட்டர் வாங்கிட்டு, அதிகார கடிதம் வாங்கி கொண்டு சபைகளை துன்பப்படுத்தின என்னையே தேவன் தள்ளிவிடவில்லை. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, அப்போ தேவன் யாரையும் தள்ள மாட்டார் என்பதை ஆபிரகாமின் சந்ததி நானும் என்று பவுல் தன்னை சொல்லி, தன்னை முன்னிறுத்தி சபைக்குள்ளே அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஆமென். சபையில சேர்க்கல அவங்களை. அதனாலதான் பர்னபாசும் அவரும் சேர்ந்து நிறைய ஊழியங்களை செய்கிறதை பார்த்து அப்போஸ்தலர் அந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகிறது, தள்ளிவிடப்பட்ட நிலைமையிலே ஜனங்கள் ஏன் தள்ளிவிடப்பட்டால் என்பதையும் பைபிள் வசனம் சொல்லுது. அந்த பேசேஜ் சொல்லுது. லேவியராகமம் 26:26 அதுல 44ஆம் வசனம் பாருங்க. 44. அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய. ஒரு ஆமென் சொல்ல. இந்த சர்க்காஸ்டிக்கும் அப்படியே குத்துற மாதிரி அப்படி பேசுறது பாருங்களேன். நான் அவளை தள்ளிவிடல, வெறுக்கல, நான் கர்த்தர், நான் தேவன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வாசிச்சாங்க? அவர்கள் தங்கள், சொல்லுங்க சீக்கிரம், சத்துருக்களின். ஏன் சத்துருக்கள் தேசத்துக்கு போனாங்க? ஒரு அலிலியா சொல்லுங்க. பொல்லாப்பை செய்தபடினால் கர்த்தரை அவர்களை விற்று போடுகிறார். ஒரு அலிலியா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். நீங்க எல்லா இடங்களும் வாசிக்கலாம். என்ன குறிப்பா நியாயாதிபதிகள் 6ல பாத்தீங்கன்னா, மறுபடி கர்த்தருக்கு பிரியம் இல்லாத செய்தனாலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை விற்று போடுகிறார். எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாய் சொந்த ஜனங்களை ஆண்டவர் விட்டு இருக்கிறார். ஒரு ஆமை. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம், ஒரு படிப்பினை. அப்படியே கடந்து போயிட முடியாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அட சத்தமா சொல்லுங்க. அப்படியே நான் செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கடந்து போகவே முடியாது. சத்தியம், எழுதப்பட்ட வார்த்தை. என்ன சொல்றாரு? சத்துருக்களின் தேசத்தில் நீங்கள் இருந்தாலும் ஏன் கர்த்தர் தான் அனுப்புனார்? அலிலியா சொல்லுங்க. சத்துருக்கள் தேசத்தில் என்ன நடக்கும்? நம்ம அறிஞ்சிருக்கிறோம். கொடுமையான வேலைகளை தருவார். சாந்தும் செங்கலும் சுமக்க வைப்பாங்க. கண்காணித்து கொண்டே ஃப்ரீடம் இருக்காது. எப்ப பாரு ஒரு பயம். உங்க வாழ்க்கையில எப்படி இருந்திருக்கலாம்? ஆமே, பயம். ஐயோ, அது தெரிஞ்சிருமோ, இது தெரிஞ்சிருமோ, அது வந்துருமோ, என்னதான் சொல்றாங்களோ. எப்ப பாரு ஒரு ஃப்ரீயா இருக்கவே முடியாது. அது சத்துருக்களின் தேசத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இந்த 11 மாதங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வர காரணம் என்னன்னு அதை இப்ப பாக்குறோம். அடுத்து பாருங்க. நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய், அவங்களை அழிக்கத்தக்கதாய் அவர் நடந்தார்கள். நான் அழிச்சிருக்கலாம் அப்படின்ற அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு
தன் ஜனங்கள் போனதை அங்கே சுட்டி காண்பிக்கிறான். அடுத்து பாருங்க, நான் அவர்களோடு பண்ணினேன் உடன்படிக்கை அபத்தமாக்கத்தக்கதாய். உடன்படிக்கை மறந்து போனார்கள். ஆமேன் சொல்ல மாட்டேங்க. நிறைய முறை கர்த்தரை மறுதலித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென். லேவியரம் 19 வாசிக்கிறோம். இரத்த பலிக்கு உடன்பட்டார்கள். சகோதரனுடைய இரத்த பலி, கோல் அங்குமெங்கும் கோல் சொல்லி தெரியாது இருப்பாங்க. நிறைய வசனம் வாசிப்பாரு. இதெல்லாம் நான் என்ன சொல்லி முடிக்கிறோம், என்ன கற்றுக்கொள்ளும், இந்த நாட்களில் கிருபையாய் தேவன் நம்மை தள்ளி விடாமல் இருக்கிறார். ஆமே. ஆனால் தள்ளி விடப்பட்ட காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நடந்தது, உடன்படிக்கை அபத்தமாக்கினார்கள், மறந்து போனார்கள். அதனாலதான் ஏசப்பா தன் ஜீவனை கொடுத்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மோசையோடு பண்ண உடன்படிக்கை, நோவோடு பண்ண நிறைய இருக்கு உடன்படி. இந்த கவனன்ட் வித் காட்லி பீப்புள், தேவஜனோட அவர் பண்ணின உடன்படிக்கை. ஆனா எல்லாவற்றிலும் பெரிய உடன்படிக்கை என்ன, 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம். இதோ இந்த ரத்தம் என் புதிய உடன்படிக்கையா இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரத்தத்தாலேயே உடன்படிக்கை பண்ணிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. கத்த நல்லவங்க, நம்ம நல்லவங்க நினைச்சிடக்கூடாதுன்னா இந்த பேசேஜ் எனக்கு காமிச்சாரு. ஒரு ஆமே. சத்துருக்கள் தேசத்திலே இருந்தார்கள் தேவ ஜனங்கள். யெகோவா தேவனை ஆராய்த்தவர் 430 வருஷம் சாந்தும் செங்கலும் சுமந்தார்கள். 1-2 சொல்லுது அதிகாரங்கள்லாம். அவர்கள் தேவனுடைய பெருமூச்சை கேட்டார். பெருமூச்சு விடுகிற அளவுக்கு வேதனைகளுக்குள்ளே கடந்து போனார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, பாருங்கள் பாருங்கள், அபத்தமாக்கினார்கள். கடைசியா சொல்றாரு, இவ்வளவு பண்ண ஜனங்கள் நல்லவர்களா? இல்ல, கெட்டவர்கள் தான். ஆனாலும் நான் அவளை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனால் இயக்கச்ச. ஆமே. சரி, ஏன் நான் கேட்டேன், ஆண்டவர் என்ன சொல்லுறீங்க, ஏன் சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்தீங்க, ஏன் உடன்படிக்கை அபத்தமாக்குற அளவுக்கு அவங்க போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்படியே பாருங்க 39 முதல் வாசிக்கலாம். உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம், தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்கள் நிமித்தம் உங்கள் சத்துருக்களின் தேசங்களில் வாடி போவார்கள். ஆமென் சொல்லுங்க. அடுத்து வாசிங்க. இப்போ அதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உங்க மேல உங்களை தள்ளி விடாமல் இருக்க காரணம் என்ன, நீங்கள் நம்ம அறிக்கையிட வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் we should confess. ஆமே. அறிக்கை செய்து எவ்வளவுக்குள்ள ஜெபம் பண்றோமோ ஆராதனை வேலைகள்ல, ஆமே, இன்னும் நமக்கு ஒரு 10 நாள் இருக்கு, 9 நாள், நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி உங்க மனசாட்சிப்படி, என் மனசாட்சிப்படி அறிக்கை செய்து. அடுத்து வாசிங்க. எதிர்த்து நடக்காதபடி. ஒரு ஆமேன்னு சொல்லாமா? சத்தமா சொல்ல முடியும். இப்ப நம்ம கேட்போம், ஏசப்பாக்கு எதிர்த்து, ஊழியருக்கு எதிர்த்து நடப்பதுதான் தேவனுக்கு எதிர்த்து நடப்பது. ஆமே. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு காலங்கள் செல்லாது. 2026 இப்படிதான் ஆண்டோடைய வார்த்தைகள் இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம பொறுத்து அப்படியே பதிந்து போனா ஊழியம் வளராது. ஆண்டவனோட பேசினபடினால். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் திரளான ஜனங்களை தருவோம். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்க. அவங்க பெரிய பெரிய ஊழியர்லாம் யூடியூப் எல்லாம் போட்டு கிளிக்கிறாங்க, கண்டுக்கிறது, அவங்க பாட்டு ஊழியத்தை செய்யறாங்க. ஒரு அழியிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, நான் ஏற்கனவே சொல்ல, நம்முடைய மூத்த ஊழியர் கூட பைபிள் காலேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லா ரூமும் காலியா இருக்குமா, விளையாட போவாங்க. ஆனா ஒரு ரூம்ல மட்டும் செருப்பு ஜோடியா இருக்குமா. பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா பாஸ் உள்ள ஜோம் கூடுமான ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். பாஸ் மோகன். ஒரு அழியிலே சொல்லுங்க. பாஸ் ஆபிரகாம் தாமஸ். இன்னைக்கு பெரிய சபைகள் வைத்திருக்கிறவங்க நல்லா ஜெபிச்சாங்க. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய ஜெபத்தை தடுப்பது எது? சில பிரச்சனைகள், வேண்டாத பிரச்சனை. ஒரு அழியிலே சொல்லுங்க. நான் இது சொல்லுவேன், இது இங்கதான் இருந்தது, இல்ல இது இங்க இருந்தது, இல்ல எனக்கு தெரியும் இது இங்கதான் இருந்தது, இல்ல இங்க இருந்தது. இப்படி நான் யோசிச்சு ரொம்ப சீப்பா சில நேரங்கள்ல ஊழியத்தினுடைய தரிசனங்கள்லாம் கெட்டு போகிற அளவுக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிகளையும் சரி, நம்மளும் சரி, அந்த நிலைமைகள்லாம் மாறணும். ஒரு ஆமே. ஆண்டவங்க அழகா சொல்றாரு, உன்னை நான் சத்துருக்கள் தேசத்தை நான் தான் விட்டேன், என் உடன்படிக்கை நீ அபத்தமாக்குன. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அது மட்டுமல்ல, அங்க பாருங்க, நிர்மூலமாக்கத்தக்கதான் நீ இருந்த, ஆனால் நான் கைவிடலையே, நான் உன் தேவனாகிய கர்த்தர். அதுக்கு என்ன காரணம்? உங்களில் தப்பினவர்கள். நான் எல்லாரையும் அழிக்கல, தப்பினவர்கள், தேவ பக்தி உள்ள ஒரு கைப்பிடி அளவு ஜனங்கள். அப்படின்னா என் கைப்பிடி அளவு இல்ல, என்ன கூடிய. அவன் தான் சிறையிருப்புல இருந்து வரும்போது நெகேமியா கேட்கிறான், நம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா? அப்ப சிறையிருப்பில் இருந்தவர்கள் திரும்பி வந்தார்கள், கொஞ்சம் பேர் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர்களை கொண்டுதான் தேவ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. ஒரு ஆமே. தேவனுடைய சந்ததி திரும்ப பெருக ஆரம்பித்து. நோவாவின் காலத்தில் உலகம் அழிந்த போதோ பின்பு திரளான ஜனங்கள் பிறந்தார்கள். அவர்கள் எல்லாம் சுகபோகம் வாங்க, அதுலயும்
கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் நிறைய மாண்டு போனார்கள். அதுலயும் தேவ பக்தி உள்ள ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்தார்கள். ஆமே, அலங்கங்களை கட்டினார்கள், ஆலயங்களை கட்டின. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அவை நம்மை ஆண்டவர் சொல்ல, உங்களை தப்பினவர்கள் தங்கள் அக்கிரம நிமித்தம், பிதாக்களின் அக்கிரம நிமித்தம் உங்கள் சத்துருக்களின் தேசம் வாடி போவார்கள். அவர்கள் அறிக்கை இடுவது மட்டும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினாலும் ஒரு ஆமேன் சொல்லாமா? எவ்வளவு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுறாரு. நீங்க எனக்கு எதிர்த்து நடந்தீங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அது கர்த்தரை போட்டோ மாட்டி வச்சு நடப்பது அல்ல. ஆர்சி ஐயா சொன்னது போல, இங்கே ஆர்சி குடும்பம் இருக்கிறாங்க, அழிலே சொல்ல மாட்டீங்களா? படத்தை மாட்டி வைத்து நடந்தது அல்ல. தேசத்திலே, உலகத்திலே, ஊழியத்திலே, சபையில ஊழியரை நம்ம தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ எதிர்த்து நடந்த, நானும் எதிர்த்து நடந்தேன். சத்துருக்க தேசம் என்ன, நம்ம யாரு பிடிக்காதோ, ஆமே, எது நடக்காதோ, எது விருப்பம், அந்த இடத்திலே கொண்டு போய் நம்ம அழுது இருப்போம். ஐயோ, ஏன் இந்த நிலைமை, ஏன் இதனால் நடந்தது இப்படி, ஏன் நான் இவ்வளவு நல்லது அப்படிலாம் பல மாதிரி நம்ம யோசிப்போம். ஆண்டவர் இல்ல இல்ல இல்ல, அல்லேலூயா, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தோ, எதிர்த்து நின்ற நிமித்தோ நானே தான் கொண்டு போய் விட்டேன். அடுத்து வாசிங்க. அதை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு ஒரு ஆமேன்னு சொல்லாம தங்கள் இருதயத்தை தாழ்த்துகிற பிள்ளைகள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா பிரதர் சிஸ்டர், அப்படியே காலங்கள் ஓடாது. ஒரு அடியிலேயே சொல்லுங்க, இருதயத்தை தாழ்த்தி ஆகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, தாழ்த்தாமல் ஒன்னும் பிரசவம் பண்ணும் போது தாழ்த்துவது அல்ல, வெளியும் சரி. ஒரு அடியிலேயே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்பா சொல்லு, அடங்கி நடடாம்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தை பைபிள்ல இருக்கு. இவன் 13:17 அடங்கி இருங்கள். ஆமே, தாழ்த்தணும், இருதயத்தை தாழ்த்தி. அடுத்து வாசிங்க. நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், நான் அண்டர்லைன் பண்ணணும்னு நினைச்சேன், வேற பைபிள்ல பண்ணி நான் ஒரு மார்க் கூட பண்ணல, அதுக்காக விட்டேன். பாருங்க, அறிக்கை இடுவது மற்றும் 2 தடவை அறிக்கை. 3வது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த தண்டனை நியாயமானது. ஒரு அழிலே சொல்ல, சத்தமா சொல்ல மாட்டீங்க. இவ்வளவு அழகா எழுதிருக்குல்ல. ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு அழிலே சொல்லுங்களேன். என்ன தண்டிச்சது நியாயம்தான். ஒரு அழிலே சொல்லுங்க. நான் கடந்து போன பாது நல்லது, நியாயம், ஆண்டு அநியாயம் செய்யல என்று ஒத்துக்கொண்டால். எவ்வளவு அழகா சொல்றப்ப, நீ ஒத்துக்கணும், ஒத்துக்காத வர விட மாட்டேன். ஒரு அழிலே சொல்லுங்க, சத்தமா சொல்ல. பாஸ் சொன்னது நல்லதுக்குதான், ஒத்துக்கிறேன். ஆமே, ஒரு அழிலே சொல்ல மாட்டேன். என்ன புதுத்தோட நல்லா பெருக்கும். அன்னைக்கு சொன்னவங்க இன்னைக்கு இல்ல, சாப்பிடுது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அவன் தனியாதான் ஒளியும் பண்றது, ஆண்டவன் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமே, அப்போ நியாயம் அன்னைக்கு சூழ்நிலைக்கு என்ன ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு காரியம் உற்சாகப்படுத்த என்ன தொடப்போன்னு சொன்னாலும் சரி, அது நியாயம் தான், ஒத்துக்கொள்ளுகிறேன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரு துரு நான் ஜெபம் பண்ணிருப்போம், முந்திரி கொட்ட மாதிரி கொஞ்சம் அடக்கத்துக்காக சொல்லியிருப்பாரு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சோ அழகா சொல்றாரு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், அடுத்து என் உடன்படிக்கையும் இப்போ பதில் கிடைச்சிச்சா? ஏன் தேசம் ரட்சிக்கப்படல, ஏன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படல? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் அறிக்கை செய்யாதபடினால். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே தாண்டி போயிடுறது, ரொம்ப ஈஸியா தாண்டி போயிடுறது. ஒரு அழிலிய சொல்லுங்க. நான் நல்லவன் என்று காமிச்சுட்டு தாண்டி போயிடுறது. ஒரு அழிலிய சொல்லுங்க. அது காமிக்கிறதுக்காக கூட ஒரு இந்த போன் தான் என் ஃப்ரெண்டு, நானும் வச்சுக்கிட்டு எல்லாமே நல்லது அப்படின்னு நாங்களே நினைச்சுக்க. நான் திருப்பாட்டு சொல்லி திரும்ப நான் சொல்றது லிட்ரலா இல்ல, நீங்க யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை தள்ளி விடவில்லை, உங்களை வெறுக்கவில்லை, ஏன்னா நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். ஆனா என்ன சொல்றாரு, உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் நீங்கள் இருந்த போதும், ராமே, என் உடன்படிக்கை அபத்தமாக்கின போதும், நான் நிர்மூலமாக்கத்தக்கதாய் நீங்கள் நடந்து கொண்ட போதும் நான் உங்களை கைவிடவில்லை. ஒரு அடியிலே சொல்லுங்க. அப்ப ஈஸியா கடந்து போக முடியாது, என் ஆண்டவர் கைவிட மாட்டார், உண்மைதான். ஆனால் அதற்குள் ஒரு சத்தியம் இருக்கிறது. என்ன? எங்கள் மறுபிதாக்களின் அக்கிரமங்கள், ஆமே, நான் பேசின வார்த்தைகள், என்னுடைய நினைவுகள், ஆமே, என்னுடைய பெருமைகள், இவைகள் நிமித்தம் இவைகளை நான் அறிக்கை செய்து, ஆமே, 40ஆம் வசனம், அவைகளே அக்கிரமத்தை அறிக்கை இடுகிறது மட்டுமன்றி, அறிக்கையிட்ட போத இன்னும் சில காரியங்கள் சொல்றேன்னு. 41, எனக்கு எதிர்த்து, கர்த்தருக்கு எதிர்த்து, ஆமே, சபை ஊழியருக்கு எதிர்த்து. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் கூட சில நேரம் ஆடி போயிடுவான் அப்படி எதிர்ப்பு வரும்போது. அப்பதான் ஆண்ட தெளிவப்ப நிறைய என்ன பார்க்கணும். ஒரு அடியிலே சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பாஸ்கோ அவங்க விஷயத்த நான் ஸ்டேஷன் போகும்போது நைட் டைம் ஒரு பயம் இருந்தது. கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ போ, காரியங்கள் நடப்பி, உன்னோட இருப்பேன், இன்னும் நிறைய காரியங்கள் வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு நீ ஆசீர்வாதம், விடுதலையா இருக்கணும். ஒரு அடியிலே மனிதர்களை சந்திக்கணும், நிறைய பேருக்கு இயேசுவை சொல்லணும். நேற்று கூட ஐயா வந்து பேசும்போது சொன்னாரு, உள்ள பிள்ளையார்கள் எல்லாம் கட்டிட்டாங்க,
கொஞ்சம் அதெல்லாம் கிருபை. அடுத்து வேற உனக்கு ஒரு பாடையில அந்த பாட்டு அனுப்பிச்சிருந்தேன். அவ சொல்றா, அந்த கடைசி வரி மட்டும் அப்படியே வேணாம். அந்த கடைசி வரி என்ன வருது? இஷ்டப்பட்ட தெய்வங்கள்லாம் கும்பிட்டு ஆனால் அவைகள் எல்லாம் உதவி முன் வரவில்லை. அதை கொஞ்சம் அப்ப இன்னும் கொஞ்சம் எனக்கு டிகிரி ஏறிச்சா. ஐயோ அவன் இப்படி சொல்லிட்டாரு, பிள்ளையார்கள் கட்டுறவங்க பாத்துக்கங்க. நானே சொல்லிட்டேன். அவர் ஆரம்பிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் மைண்ட் என்ன சொல்ல வர்றாரு. செகண்ட் கால் பண்ணப்போ இல்ல ஏசப்பா அன்பை மட்டும் தான் சொல்ல போறேன் நானே சொல்லிட்டேன். ஆனா அங்க நிக்கும் போது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்கன்னா, நான் தயாரிச்சே வரல, ஆனா அங்க நிக்கும் போது எனக்கே நல்ல அபிஷேகத்தை தேவன் நடத்தினார். ஒரு அழியிலே சொல்லுங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், நம்மளை தள்ளி விடாமல் நம்ம மேல் கிருபையா இருக்கிறாரு. அப்ப அந்த தள்ளி விடலைங்கிறத நம்ம ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு ஓடாதபடி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, நம்மளை அமுக்கி வச்சு அடக்கி வச்சு ஆமே நம்மளை நடத்தும்படி ஆவியானவர் இந்த வசனங்களை காண்பித்தார். நம்முடைய அக்கிரமங்கள் ஆமே மறுப்பிதாக்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நம்ம நினைச்சு அவளை அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு அழிலிய சொல்ல மாட்டேன். ஒரு பொதுவா ஒண்ணு பாருங்க, இவள் கெட்டவள் சொல்லிட்டு போயிடுறோம் இல்ல, இவன் நல்லவன் சொல்லிட்டு போயிடும். ஆனா அந்த ஆத்மா எவ்வளவு பாதிக்கும். அழிலிய சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரு குடும்பம், ஒரு நபர், ஒரு காரியம், நம்ம உறவுகள் ஈஸியா கடந்து போயிடும். ஆண்டவர் சொல்ல, எப்பா நான் உன்னை கைவிடாமல் இருக்க காரணம் அது அல்லப்பா. ஆமே இந்த 26லயும் உன்னை நான் கைவிட மாட்டேன். பட் நீ செய்ய வேண்டியது, நீ அறிக்கை செய்தாக வேண்டும். அறிக்கை செய்யாம போகவே முடியாது. அங்கதான் சபைகள் இந்த வெள்ளிக்கிழமை கூட அழகா நடத்துறேன். நீ போய் பாரு, எல்லா சபையிலையும் கடைசி 3 நாட்கள் சுத்திகரிப்பு நாட்கள் நடத்துவாங்க. ஒரு அழிலியா சொல்லுங்க. சிலருக்கு நீ வருஷம் பிறக்கும் போதே ஆயிரங்கள் பல ஆசீர்வாதங்கள். இப்ப ஊழியத்தை எடுத்துற புது ஆத்துமாக்கள் நிரப்பிடுவார். பிரியாணி டேஸ்டா வந்துடும். எஸ்எஸ் தண்டத்துல இருந்து சூப்பர் பிரியாணி எல்லாம் பாராட்டுவாங்க. முதல் வாரமே அப்படியே தூக்கிட்டு போயிடுவார் ஆண்டவர். அது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. லட்சங்கள் பல ஆசீர்வாதங்கள் ஆத்துமாக்கள் நிறைய வந்துருவாங்க கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அறிக்கை செய்து போகும்போது உனக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஆமே நேற்று அந்த பிரசங்கம் அந்த ஊழியம் எதுல நடந்தது? நம்ம அறிக்கை செய்து போகிறோம். ஆமே ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க, ஒருவேளை இந்த தடைகள் வர காரணம் என்ன? வருஷமா போய் ஊழியம் செய்யறோம், மாசம் போறோம், இன்னும் ஒரு வழி திறக்கலையே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு விஷ குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னி போறோம் நிக்கிறோம், கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சோ நம்ம ஒருவர் கூட என்னால முடியும், எனக்கு தெரியும், நான் பேசுறது சரி, வேண்டவே வேண்டாம். ஒரு அலையிலியா சொல்லுங்க, நிச்சயமா வேண்டாம். நிச்சயமா நான் அடிக்கடி நினைப்பேன், ஆமே ஆண்டவரே நான் அடக்குவார். ஒரு அலையிலியா சொல்லுங்க. ஆமா அலையிலியா சொன்ன ஆளையும் தான். ஒரு அலையிலியா சொல்லுங்க, எல்லாரையும் தான் வணங்கா கழுத்தோல் ஸ்டிப் நெக்கட் பீப்புள்னு சொல்லுது. அப்படியே ஆண்டவர் நினைச்சா ஒட்டச்சு அப்படி பிடரி அடிச்சு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நான் அதெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு நான் சொல்லுவேன், இதுதான் சத்தியம். ஆமே பாருங்க, அறிக்கை எடுக்கிறது மட்டுமன்றி எதிர்த்து நின்றபடினாலும் நான் அவர்களுக்கு எதிர்த்து அப்பயாவது உணர்ந்திருக்கணும்ல. நம்ம எதிர்த்து நடந்துட்டோம், பேசிட்டோம், ஆண்டவரை எதிர்த்து நிக்கிறாரு போல, அதனால இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு யோசிக்காம நடந்து போதும். அடுத்து பாருங்க, சத்துருக்களின் தேசத்துல கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு ஆமே விருத்தச தங்கள் இருதயத்தை தாழ்த்தி கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒத்துக்கொண்டு தயவு செய்து அண்டர்லைன் பண்ணிக்க, ஒத்துக்கொண்டால். ஈஃப் கிளாஸ்ல போடுறாரு அந்த இங்கிலீஷ்ல பார்த்து ஈஃப். ஆமே ஒத்துக்கொண்டால், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நானும் நினைப்பேன். ஆமே அல்லேலூயா. உன்னை நினைப்பேன், தேசத்தை நினைப்பேன், தேசம் ஆசீர்வாதமா நிச்சயமா இருக்கும். அடுத்த வசனம், தேசம் அவளால் விடப்பட்டு பாழை கிடக்கிறதுனால தன் ஓய்வு நாட்கள் ரம்மியமாய் அனுபவிக்கும். ஆமென் அல்லேலூயா. பாழாய் இருக்கிற தேசம் எப்போ சீர் பொருந்தோ நம்மை அறிக்கையிட்டால் ஆமே நம்ம ஒப்புரவானால். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்து பாருங்க, அவர்களின் நியாயங்களை அவமதித்து அப்படி ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள். என்னைக்கு நம்ம செய்தது நியாயம், நம்ம பேச தப்பு, நியாயம், இது நியாயம் இல்ல, கர்த்தர் இதை செய்து நியாயம் ஒத்துக்கிறோமோ, அன்றுதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவோம். மீதி நேரங்கள் நமக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆத்மா வரும், நிறைய பணம் என்கிட்ட இருக்கும், ஆமே நிறைய புகழ் வரும், என்ன நல்ல பாஸ்டர்பாங்க, பெரிய உயர்வு. ஆனால் என் மனசாட்சி சொல்லும், நீ எதையும் ஒத்துக்கிறது இல்லை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நீ எல்லாத்தையும் பழி மற்றவங்க மேல போடுற, நீ ஒத்துக்கிறதே கிடையாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆமா, வெளியே எல்லா விசுவாசம் முன்னாடி நல்லவன் நீ காமிச்சுக்கிற, நீ ஒத்துக்க மாட்டேன்ற. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அதனாலதான் அந்த சூழ்நிலைகள் மாறி அறிக்கை செய்தால் ஆமை ஒத்துக்கொள்ளுவார்கள். 44 அப்பதான் சொல்றாரு, நீ எதிரிகள் தேசத்துல இருந்தாலோ, நீ உன்னை நிர்மூலமாக்குறது என வழிகள் இருந்தாலோ, என் உடன்படிக்கை நீ அபத்தமாக்கினாலோ, நான் உங்களை கைவிடவோ வெறுக்கவோ மாட்டேன். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவருடைய தேவனாய் இருக்கும்படிக்கு அப்படியே கைவிடல. 45 வாசிச்சு முடிக்கலாம். நான் அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக அவர்களை புறப்பட செய்து
இப்ப எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு? உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணதே இதுக்குதான்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். எகிப்தில புறப்படும் போது என்ன சொன்னாரு? அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு பொன் பொருள் எல்லாம் கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னார். காண்டாமிருக ஒத்த பலன். இன்னைக்கு பொன் பொருள் நம்மகிட்ட நிறைய இருக்கா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கா? நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கா? சபை விசுவாசி நிறைய இன்னும் வருவாங்க நம் எல்லாம் இருக்கா? எதற்காக ஆண்டவர் சொல்றாரு? நீ அப்பப்ப அறிக்கையிட்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, என்னோடு ஒப்புரவாகி. ஆமே, எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்த காரியங்கள் போன பாதைகள் நியாயம்தான். ஒரு ஆமீன் சார். நான் பேசின வார்த்தை கிடைத்த ஒரு தண்டனை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் கடந்து போன பாதைக்கு ஏற்ப தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறார். இதெல்லாம் நீ ஒத்துக்கொண்டு நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நானும் அவர்களை நினைப்பேன். ஒரு ஆமே, நானும் கைவிடாதிருப்பேன், உங்களை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. இப்ப எங்க கொண்டு லிக்கிறாரு? எப்பா, உன் வாழ்க்கையின் அஸ்திபாரமே ஒன்றுமில்லாம இருந்த நீ எகிப்தில அடிமையா இருந்த, தரித்திரியத்திற்கு அடிமை, பாவத்திற்கு அடிமை, சாபத்திற்கு அடிமையா இருந்த உன்னை நான் புறப்பட பண்ணின நாள் முதல் அல்லேலூயா ஆண்டவர் செய்து உங்களை முன்னோர்களோடு நான் பண்ணின உடன்படிக்கை அவள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். ஒரு ஆமீன் சொல்லு, சத்தமா சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். உடன்படிக்கை நினைத்தார். ஆமே, அது ஒரு வரி பண்ண, உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் தயவு செய்து பாடல மட்டும் பாடாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்து என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்வேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். பரவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் நினைப்பவர். இன்னொரு முறை சொல்லலாம். மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர்.
சொல்லுங்க. நம்ப பண்ணின வார்த்தை, நம்ப பண்ணின வந்த வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைத்தவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரின் உடன்படிக்கை மறவாத தேவன். ஆமே. அந்த பகுதியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கைவிடாமல் தள்ளிவிடாமல், நான் தேவனாய் கர்த்தர் உங்கள் தேவன் என்று அந்த பகுதியிலே ஆண்டவர் ஆமே சொன்ன வார்த்தைகள் அறிக்கை செய்வதும் திரும்ப ஒத்துக்கொள்ளுவதும், ஆமேன், ஆண்டவரோடு இணைந்திருப்பதும், தேவ சபையோடும் ஊழியரோடும் ஒத்துக்கொண்டு ஓடுவதும், ஆமே. அதெல்லாம் நம்ம தாழ்ந்து போக மாட்டோம், யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமே. நான் இதை சாரி உண்மையை ஒத்துக்கொண்ட கூடுமானவரை இல்லாத நம்ம பேசாதபடி ஒரு ஆமீன் சொல்லுங்க. புறங்கூறாமல் ஒரு அழிலே சொல்ல மாட்டான். ஆமா, அது நம்ம அப்படி வாழ்ந்துட்டோம்னா அந்த நேரத்துல நினைப்பாங்க, பாஸ்டர் ரொம்ப பயந்து இருக்கிறாரு, வீக் ஆயிட்டாரு, பயந்துட்டாரு, அவர் பேசின பத்தி ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு, முந்திலாம் எகிருவாரு, என்னதான் நான் சொல்லிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க ரொம்ப அப்படியே பம்பி போறாரு, அது ஒன்றும் தெரியல, அவரு நல்லா மிரட்டி வச்சிட்டாங்க. கிருபா வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுது பயங்கரமா, வீட்டுல ஒன்றும் கிடையாது. அழிலே சொல்லுங்க. சத்தியத்தை தெரிந்தவர்கள் ஒரு ஆமேல் ஒத்துக்கொள்ளுவாரு. ஆமே. தொடர்ந்து அதை பேச மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, எந்த சூழ்நிலையிலும் அதான் ஆண்டவர் சொல்ல, நான் அப்படி இருந்தா உன்னை நினைப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆமா. எப்படிப்பட்ட ஆட்கள்? சத்துருக்கள் உன்னை கொண்டு போய் விட்டு உன்னை நிர்மூலமாக்கவும் முடிஞ்சிருக்கும், நீ பேசினதெல்லாம் உடன்படிக்கை அபத்தமாக்கிட்ட, ஆனாலும் உன்னை கைவிடவில்லை. ஆமா. இரண்டாவது ஒரு பகுதியை பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆமேன் சொல்லுங்க. சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க அவர் பிள்ளைகளா இருந்து இந்த இடத்துல நிறைய சத்தியங்கள் அடிபட்டு போயிடும் நமக்குள்ள இருக்கிறது. நம்ம பிரியப்பட்டு போய் ஏசப்பாக்கு செஞ்ச பிரசங்கம் பண்ணோம், அதெல்லாம் அடிபட்டு போயிடுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் மேல் நான் பிரியமா இருக்கு, நான் விரும்பிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஐ லவ்ட் யூ ஃபர்ஸ்ட். ஆமே. உன்னை நான் முதல்ல நேசிச்சுட்டேன், இப்ப நீ சேதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற எந்த விதத்துல பெருமை வராது. ஒரு அழிலே சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்க. சொல்லிட்டு அந்த போட்டோ எல்லாம் எடுத்தாங்க, போட்டோ எடுக்க யாரும் இல்லையான்னு கேட்டேன், நானே போய் நின்று எடுத்தேன். ஒரு ஆமே. சத்தமா சொல்ல. பாஸ்டர்னா சின்ன போக மாட்டாங்க, நிக்க மாட்டாங்க, ரொம்ப ஒதுங்கி நின்றுக்குவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. எத்தனையோ முறை வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை டீ வாங்கிட்டு வருவேன். இல்ல, நான் என்ன பெருமையா சொல்லிக்கல, நான் எதற்கு சொல்ல வருகிறேன், நமக்குள் ராமையன்னு சொல்லுங்க. சேனல வந்து கேட்பான், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா அப்படிம்பா. ஒரு அழிலியா சொல்லுங்க. அறிவில்லையான்னு கூட கேட்பான். ராமையன்னு சொல்லுங்களேன். அழகா சொல்றாரு இங்க. ஐயா சிரிக்கிறாரு நல்லா. அதான் நான் யாருக்கும் கார் வேற புக் பண்ணிட்டேன். நம்ம 5:30 மணிக்கு வராங்க, கார் ஒண்ணு புக் பண்ணி, நான் கீபோர்டு அப்பதான் மெதுவா வராங்க 4:30ன்னு சொல்லி. அப்பதான் நான் சொன்னேன், அவர் அம்மா கூட வந்தாங்க, எவ்வளவுதான் நம்ம பதுங்கி பம்மி போனாலும் பொறுத்து போனாலும் நம்ம மேல இன்னும் அவ்வளவுதான் அரைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லி வருத்தப்பட்டு வந்தேன். ஊழியனா ஒரு ஆண்டவர் வச்ச இன்னைக்கு இந்த வசனம் அழக வருது. கர்த்தர் நம்ம மேல பிரியம் வச்சதுனாலே நம்மை தெரிந்து கொண்டார். யோவான் 15:16, you have not chosen me but I have chosen you. Amen. Whatever you ask in my name, amen, என் நாமத்தில் கேட்டா பிதாவில் பெற்றுக்கொள்ளும்படியா கடைசியா முடிக்கிறாரு, to bear more fruits, மிகுந்த கனிகளை கொடுக்கும். I have separated you, I have appointed you. உன்னை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் கையில ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்திருக்கிறார். நீ தெரிஞ்சுக்கலாம், அவர் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எங்க இருந்து வரும், எங்க இருந்து நமக்கு வரும்? ஒரு அழிய சொல்ல மாட்டேன். எல்லா ஜனங்களும் நேசிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க அந்த வசனத்தை பாருங்களேன். உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமான அவர் பிரியம் வச்சாருங்க. நம்ம வைக்கிற பிரியம் எல்லாம் பெற்றுக்கொண்டதற்காக வைக்கிற பிரியம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சந்தர்ப்பவாத பிரியம் அநேக நேரத்தில். ஒரு அழிலைய சொல்லுங்க. ஆமா, சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிஸ்டா இருக்கும். நிறைய சந்தர்ப்பங்கள் வரும்போது பயன்படுத்திக் கொள்ளுகிற பிள்ளைகளா தான் நிறைய பேர் இருக்கிறோம். ஒரு அழிலைய கர்த்தர் அது மாறும்படி மாறினதா 26ல பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நிச்சயமா சபை கட்டப்படும். அல்லேலூயா. எல்லாம் ஆச்சரியப்படும். அவன் பாட்டு அங்க ஊழியம் பண்ணியிருந்தான், அவன் வெளியே தெரிய மாட்டான், அவன் சபையா இது. ஒரு அழிலே சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்களேன். நிச்சயமாய் நடக்கும். எப்போ இந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளும் போது ஆமே பிரியமானபடி கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அவர் நாமத்து நிமித்தம் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இங்கே சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். 19ஆம் வசனம் பாருங்க. சாமுவேலை பார்த்து நாங்கள் இல்ல அதுக்கு முன்னாடி கூட அப்படியே முன்னாடி போங்க. இல்ல முன்னாடி திருப்பிக்குங்க. முன்னாடி 12ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம். கர்த்தரை மறந்து போகிற போது, சரி அந்த பேரெல்லாம் படிச்சுக்கோங்க. பெலிஸ்தரின் தேசத்துல ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். God has sold his own people. விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு பிரியமா தம்முடைய ஜனங்கள் யுத்தம் பண்ணணும்னு இன்னொருத்தர் வந்து சண்டை பிரியமே கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் யுத்தம் பண்ணுங்க, நமக்கா யுத்தம் பண்ணுவார். ஆனா இங்க வசனம் சொல்லுது அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை, விரோதம், யுத்தம் பண்ணினார்கள். ஆமே, விற்று போட்டதுனால யுத்தம். கர்த்தர் தம்முடைய ஜனம் விற்று போடாம தம்மோடு கூடயே வச்சிருந்தா சண்டை வந்திருக்க. திரும்ப வேணா அங்க வாசிக்கணுமா? அவர்கள் தங்கள் தேவனாய் கர்த்தரை மறந்து போகிற போது, அண்டர்லைன் பண்ணிக்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற பெரிய போராட்டம் ஈஸியா மற்றவர்களை சொல்லிட்டு ஓடிடுறோம். அதுல நம்மளை நல்லவர்களை காட்டிக் கொள்ளுகிறோம். தயவு செய்து நான் திரும்ப அதை சொல்ல காரணம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஒரு பொய்யான வாழ்க்கை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அந்த ஒரு வரி கூட ஞாபகம் வருது. அது பண்ணலாம். பொய்யான என்னை மெய்யாக மாற்றினாரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் வாழ்கிறேன். எல்லாம் கைகளை வச்சு சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தில். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். நீர் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் சொருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பனானீரே. நல்ல கையாசைத்து பிரசன்னத்தில் குறைவில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் 11 மாதங்கள் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சேர்ந்து பாடுங்க. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, கண்ணாடை என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, கண்ணாடை என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சீரையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் உதவாது என்னை உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நீரே. கொடுமானவர் எல்லாம் கை வைத்து உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, ஞான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் உணர்ந்து குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் சேர்ந்து சொல்ல. உங்க பிரசன்னத்தில் உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான நம்முடைய வாழ்வை மெய்யாக மாற்றினார். நம்மை உதவாது நம்மை உருவாக்கினார். ஒரு ஆமையை சொல்லாம சத்தமா சொல்லுங்க. நம்ம ஒன்று கொண்டு வந்து இதை மட்டும் தியானித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அதுல பாருங்க, தேவனாய் கர்த்தர் அது வாசிச்சீங்களா? அந்த வேத பகுதி 12ஆம் அதிகாரத்துல முன்னாடி வசனம் 9 மறந்து போகிற போது அவர்களை விற்று போட்டார். அடுத்து அவர்கள்
யுத்தம் பண்ணாங்க. இப்ப தெரியுதா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. இது குடும்ப சண்டையோ நீங்க எடுத்துக்கலாம், சபைக்குள்ள விசுவாச சண்டையோ எடுத்துக்கலாம். ஏன் வருது? அது காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. நான் இங்க இருக்குன்னு சொல்ல வரல, இருந்தா அது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஏன் உள்ளுக்குள்ள ஆமே ஆண்டவரை விட்டு போடுறாரு, ஆண்டவரே குளறுபடுகிறது. அவர் ஆமேன்னு சொல்லுங்களேன், அதை சத்தமா சொல்லுங்க. அப்ப அதுல என்ன பண்றோம்? நான் முன்ன நிறுத்திக்கிறேன், பாஸ்டர் இஸ் வெரி குட், நான் நல்லவன், ஆமே வரமாட்டேன். நான் கிருபாடு கூட ஷேர் பண்ண மாட்டேன். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. எனக்கு உள்ள பாரத்தை நடந்துட்டு, எனக்கு அதிக பாரம்னா இங்க இருந்து ஆலடிப்பட்டி கொலிமணி வாக்கார் நடப்பேன். இன்னும் அதிக பாரம்னா குண்டத்தூரன் நடப்பேன். ராமேன்னு சொல்லுங்க. இல்ல வீட்டுல இருந்து நேரா காட்டு பார்ப்போம், கிரேஸ் சூப்பர் மார்க்கெட், அதான் அடிக்கடி அதை தாண்டி போவேன். ஏன்னா பார்க்கலாம் நீங்க இந்த ரோட்ல அப்படியே போவேன். அப்பனா அதிக பாரம், பாஸ்டர் பாரத்தோடு போகிறார். நீங்க வேணா கூப்பிடலாம் பார பாஸ்டர் அப்படின்னா திரும்பி பார்ப்பேன். ஏன்னா நடந்துகிட்டே போவேன். ஏன்னா அதான் எனக்கு துணை. ராமே போன போட்டு ஷாலு அது ஆமா ஆமா உங்களதான் சொன்ன ஒரு இணைப்பு, அங்க ஒரு பாலம். ராமே சென்னையில 32 பாலம் இருக்கு. ஒரு பாலங்கள் இணைக்கப்படுது. ராமேன்னு சொல்லுங்களேன். வேணாம், அது வேணாம். நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன பாருங்க, அழகா குடும்ப உறவுகளும் சீர்படும். ராமேன்னு சொல்லுங்களேன். நளினிய சொல்லுங்க. நான் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போகல பாருங்க, இவங்க கிட்ட விட்டு போடுறாரு ஆண்டவரை. விட்டு போட்டதுனால அவன் சண்டைக்கு வரான், இவனும் சண்டைக்கு போறான். ராமே சத்தம் வரமாட்டேன். அடுத்து பாருங்க, ஏன் விட்டு போட்டாரு? அறிக்கை செய்யல. ராமேன்னு சொல்லுங்களேன். அறிக்கை செய்யல. ஒரு பிரச்சனை நம்ம போய் அறிக்கை பண்ணி என்கிட்ட ஏன் தவறு இருக்கா அப்படின்னு நீங்க அறிக்கை பண்ணியிருந்தா, நான் அறிக்கை பண்ணியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காரு. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். நம்ம டக்குன்னு தூக்கி பாரத்தை யார் மேலே போட்டு, ஆண்டவர் சொன்னாரு என் மேல உன் பாரத்தை வைங்கினார். நம்ம என்ன சொல்றோம்? உங்க மேல நிறைய பேர் வச்சுட்டாங்கப்பா ஆண்டவரே, உங்க மேல நான் வைக்கணும். பக்கத்துல ஒருத்தி இருக்கு, பக்கத்துல எல்லாத்தையோட ஒரு மொட்டையா ஒருத்தர் இருக்கான், வாரம் அவன் மேல தூக்கி வச்சிடறான். அந்த பிரச்சனை போராட்டம். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க. ஆமா பாருங்க, அப்படித்தான் நம்ம பண்றோம். பாரத்தை நம்மளே சுமக்கும். நம்மளே ஐ எம் ரைச்சியஸ் பர்சன் காட்டிக்க விரும்ப பேச்சுல செய்கையில. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நம்மளை பார்த்தோன்னுமே சொல்லிடணும், பாஸ்டர் வெரி குட், பாஸ்டர் குட், சிஸ்டர் வெரி நைஸ், குட் அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவுக்குள்ள அறிக்கை செய்றியோ ஆமே, எவ்வளவுக்குள்ள ஒத்துக்கிறியோ, நியாயம் என்று ஒத்துக்கொள்கிறியோ ஆமே, அப்போ நான் உன்னை கைவிடாது இருப்பேன். இந்த பகுதியில பாருங்க, யுத்தம் வருது. அப்போ 10ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி முறையிட்டு நாங்கள் கர்த்தரை விட்டு நம்ம இப்படிப்பட்ட விக்கிரகத்தை சேவிக்கல, ஆனா வேறு காரியங்களை சேவிக்கிறோம். ராமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். சத்தம் வரமாட்டேங்க. நீதிமொழிகள் 11:12 நினைக்கிறேன், வாசிங்க. நீதிமொழிகள் Proverbs 11:12. நம்ம மதிகட்டவன் அதை அவமதிக்கிறான். ராமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்க. ஆமா, நல்ல வசனங்கள் இருக்கு பாருங்க. அவே நம்ம வாழ்க்கையில கூடுமானவரை ஆமே தேவனிடத்தில் நம்ம முறையிடுவது நல்லது. ஆமே ஊழியரிடத்தில் உண்மையை ஷேர் பண்ணுவது நல்லது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தம் வரமாட்டேங்க. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால் ஆசை சேவித்த பாவம் செய்து இப்போதும் எங்கள் சத்துரு கைக்கு நீங்களாக்கி உடனே ஆண்டவர் ஏமாந்து போயிடுறாரு நினைக்க கூடாது. அதனாலதான் சொல்றாரு, அதாவது நம்ம செய்யறோம், வித்து போடுறாரு, திரும்ப போயிட்டு எசப்பா எசப்பா எசப்பான்றோம். அவர் ஒண்ணு இறங்கிடுறாருன்னு நினைச்சிடாதீங்க. இறங்கினது உண்மை. பட் நீங்கள் அறிக்கை செய்து ஒத்துக்கொண்டால் ஒரு ஆமே கைவிடாது இருப்பேன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இதுவரை அதனாலதான் நான் கைவிடல. ஒரு அழிலியா சொல்லுங்க. பயங்கரமான ஒரு சதி. எனக்கு புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரசவம் எனக்கு புதுசு. நான் எடுத்து வச்சேன். ஆமே வாசிச்சுட்டு வேகமா போயிடலாம். ஆனா தியானிப்பது ஆவியானுடைய உதவியினாலே. வாசிங்க தொடர்ந்தது. அனுப்பி நீங்கள் பயம் இல்லாமல் குடியிருக்கும்படி சுற்றிலும் சத்திருக்கிற கை ஒன்று நீங்களாக்கி ஆச்சு. இப்ப திரும்ப சமாதானம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, சர்ச்சில் ஜனங்கள் வந்துட்டாங்க, பணம் காசு வந்துருச்சு, ஓகே எல்லாம் வந்துருச்சு. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது எழுதிக்கங்க. கண்டபோது எதிர்த்து இப்ப அடுத்த பிரச்சனை வரும்போது கர்த்தரே உங்களுக்கு ராஜாவா இருந்தும் நீங்கள் இனி நோக்கி அப்படி அல்ல, ஒரு ராஜா கண்ணுல காண்ற ஒரு மனுஷங்களை ஆள வேண்டும். கண்ணுக்கு தெரியாத ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மகத்துவமான கர்த்தர் தேவ பிள்ளைகள் நடத்தி வந்தோ எங்களுக்கு ஒரு கண் காண்கிற ராஜா வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இது என்ன காரணம்? அந்த தேவனுக்கு அடங்கி இராதபடினாலே மனுஷ ராஜா இருந்தா ஈஸியா ஏமாத்திடலாம். ஒரு ஆமே. அப்ப நம்ம தேவனுக்கு அடங்கி நான் ஊழியம் செய்யும்போது, சபைக்கு அடங்கி நம்முடைய ஊழியருக்கு
அப்பதான் நம்ம வேறு பக்கம் போக மாட்டோம். வேறு பக்கம் போனால் என்னாகும்? செய்வது சரின்னு ஆயிடுது, ஒத்துக்கொள்ள மாட்டோம், அறிக்கை செய்ய மாட்டோம். ஆண்டவர் கைவிடாம நடத்தது எதுக்குன்னு தெரியாம என்ன எப்பொழுது கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்லுவாங்க, உன் கையிலே இல்லப்பா, நீ பாட்டு ஓடுற. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். உண்மையாதான். திரும்பி பார்க்கும் போதுதான் ஒரு நாள் தெரியும். ஒரு ஆளிலேயே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அனனியா சப்பீரால பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலேயே நிறைய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு அழிலே சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி நாட்டிலே இந்த சத்தியங்களை நமக்கு தர காரணம், ஆண்டவர் நம்ம இன்னும் நேசிக்கிறார். ஆமே, இன்னும் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஆமே. அடுத்து ராஜா வேணும்ன்றாங்க. 13 சீக்கிரம். எப்படி பாருங்க. அங்க எப்படி ஆபிரகாமும் லோத்தும் போனப்ப லோத்துக்கு மட்டும் என்ன தெரிஞ்சது? யோர்தானின் சமபூமி தெரிஞ்சது, பசுமையான வெளி தெரிஞ்சது. ஆபிரகாம் தெரிஞ்சது, ஆனா அவன் அதை தெரிந்து கொண்டான். ஒரு அடியிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, ஒரு ராஜா வேணும்னு கேட்டோன்னுமே சத்துரு அங்க ஒரு ராஜாவை காமிச்சிட்டாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாசிங்களேன். அப்படியே நீங்க சர்ச்சில் பிரச்சனை ஒரு அறிக்கை செய்யாம ஒத்துக்கொள்ளாம வேகமா ஓடிட்டே இருப்பீங்க. ஒரு யூடியூப்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட் அனுப்புவாங்க ஒரு ரீல்ஸ், அதுல வரும், கவலைப்படாதீர்கள். ஊழியர்கள் ஏமாற்றுவார், சபை ஊழியர்கள் பணத்தை பிடுங்குவார். கொடுக்காதால ஆமைன்னு சொல்றான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தம் வர மாட்டேங்குது, வசனங்கள் வரும், உடனே நம்பிடுவோம். அதை நம்பிடுவோம். இந்த இடத்துல பாருங்க, ராஜா வேணும்னு கேட்டோன்னே இதோ ஒரு ராஜா இருக்கிறான்றாங்க. அந்த ராஜாவை கர்த்தர் வெறுத்தார். நான் சொல்லி முடிக்கிறேன், அவன் தான் சவுல். ஆமைன்னு சொல்லுங்களேன். சவுலை தேவன் வெறுத்தார், கர்த்தர் விலகி கொண்டார். அடியிலே சொல்லுங்க, கர்த்தர் விலகி கொண்டார். வாட்சி முடியுங்களேன். அடுத்து இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை. அப்ப ஆண்டோடைய ஹார்ட்டை மட்டும் பிடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய காரியங்களை தான் செய்ய விரும்புகிறேன். ராமே, நம்ம ஈஸியா இந்த வசனத்தை மட்டும் பிடிச்ச கூடாது. இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைக்கும் அல்லேலூயா சொல்லணும், கரங்களை தட்டி மகிமைப்படுத்தணும், ஒத்துக்கணும், அறிக்கை செய்யணும். ஆமே, நியாயம் என்று தேவ அறிக்கை செய்து ஓடும் போது. அடுத்து வாசிங்க, கீழே வாங்க. 18 சாமுவேல் கர்த்தரை நோக்கி. பாருங்க, யாரு விண்ணப்பம் பண்றான்? சாமுவேல் ஊழியக்காரன் தீர்க்கதரிசி விண்ணப்பம் பண்ணுகிறான். இடி முழக்கங்களை கட்டளையிட்டார். யாருக்கு பயந்து? சிலர் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பயந்தா போதும், அவனுக்கு எல்லாம் பயப்பட ஏதாவது பேசிட்டு அலைவாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன் வரும். கொஞ்சம் பயந்துட்டு சொல்லாம இருக்கிறீங்க. இல்ல கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்து. ஒரு அழிலிய சொல்லுங்களேன். வயதுல மூப்பரா இருக்கிறாரா? நாங்களும் பயம் உண்டு. போன் வரும், செட்டிப்பேடு ஊழியது போல கரெக்டா 6:45 போன் வரும். கிருபா என்கிட்ட, ஐயா போன் ஐயா காதல் உழுதா? ஐயா போன். நான் சொல்லுவேன், நீ எடுக்காத நான் எடுக்கிறேன், நீ எடுக்காத நான் எடு. அப்பனா ஒரு மனிதனுக்கு பயம் அல்ல. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். உங்க கால் வரும்போது அப்படிதான். இல்ல நான் பண்ணும்போது நமக்குள் ஒருவருக்கு ஒரு தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்திருங்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்திருங்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. பாருங்க, சாமுவேலுக்கு கர்த்தருக்கு பயந்து. வாசிங்க. பாருங்க எவ்வளவு அறிக்கைறான். எல்லா பாவங்களோடும், ரொம்ப பெரிய பாவம் பாருங்க. எல்லா பாவங்களை விட எனக்கு ஒரு ராஜா வேணும், ஒரு மனுஷன் வேணும், ஒரு ஆள் வேணும், அவங்களாம் நான் இல்லாம இருக்க முடியாது என்று நம்ம தெரிந்து கொள்ளுகிற எந்த காரியமானாலும் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல எதை வைத்தாலும். வாசிங்க, ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தை கூட்டிக் கொண்டோம். பாவங்களோடு கூட்டி என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், ஆமே, நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலோ கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடும் சேவியுங்கள். ஆமென். இந்த நாட்கள் நமக்கு ஆண்டவர் எனக்கு தருகிற வார்த்தை ஒன்று சொல்லிட்டேன். 21 விலகி போகாதிருங்கள். ரொம்ப அற்புதம். 21 அன்றலின் மற்றபடி பிரயோஜனமற்றது, யூஸ்லெஸ், பிரயோஜனமற்ற வாக்குவாதங்கள், நட்பு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்க. சில சின்ன பிள்ளையிலே சொல்லுவாங்க, சின்ன பிறக்கும் போதே. நம்ம இன்றோல என்ன சொல்லுவாங்க, அண்ணன் அக்கா தங்கச்சிலாம், இது என் பொண்ணு உன் பையனுக்கு தான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நான் எனக்கு அப்புறம் இந்த சொத்து உனக்கு தான். பின்னாடி நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எதிர்ப்புறமா நடந்துடும்.
நிறைய சொல்லு, வீணானவைகள், ரட்சிக்க மாட்டாதவைகள். அடுத்து பாருங்க, கீழே வாசிங்க. இல்ல விலகி போகாதீர்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதமா இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவம் நாமத்து நிமித்தோ தமது ஜனத்தை கைவிட மாட்டார். எளிமைக்கலாம் ஆண்டுடைய சமூகத்துல இங்க என்ன சொல்றாரு? நான் உன்னை கைவிட மாட்டேன். எது நிமித்தம்? என் நாமத்து நிமித்தம். அல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன? இயேசு. இயேசு என்பதற்கு பாவங்களை மன்னிக்கிறவர். ஆமா, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா.